கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் அப்படிங்கிற ஃப்ரேஸை ஒரு இமெயிலையோ ஒரு லெட்டர்லையோ ஒரு ரிக்வெஸ்ட்லையோ ஒரு ரிப்போர்ட்லையோ நம்ம ஃபைலில் எழுதுறோம். அது இன்னைக்கு வந்து அவுடேட்டட். அதுக்கு பதில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். எதனால, எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க. ஏன் இட் இஸ் அவுடேட்டட் அப்படின்னா இட்ஸ் வேக். நம்ம கைண்ட்லி டூ த நீட்ஃபுல்னா அது ஜென்ரல், நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அதே மாதிரி இது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன், ஓல்டு பிரிட்டிஷ் அட்மின்ல கொண்டு வந்தது. இப்போ நியூ பிரிட்டிஷ்ல குளோபல் லாங்குவேஜை கூட அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் நாட் யூஸ்ட் ஆஸ் அ குளோபல் லாங்குவேஜ். டுடே பீப்புள் ப்ரிஃபர் டைரக்ட் லாங்குவேஜ். எதாக இருந்தாலும் டைரக்டாக சொல்லணும். அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, ப்ளீஸ் டேக் த நெசசரி ஆக்ஷன். தேவையான ஆக்ஷன் எடுங்க. ப்ளீஸ் ப்ரொசீட் அக்கார்டிங்லி. மேலே சொன்னபடி அதன்படி ப்ரொசீட் பண்ணுங்க. குட் யூ ப்ளீஸ் லுக் இன் டு திஸ். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அது என்னன்னு பாருங்க. ப்ளீஸ் அப்டேட் ஒன்ஸ் இட் இஸ் டன். அது முடிஞ்ச உடனே எங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் அப்ரூவ் த ரிக்வெஸ்ட். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் ரிசால்வ் த இஷ்யூ. இந்த சிக்கலை தீர்த்துருங்க. ஸோ இதை மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம கிளியராகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃப்ரேஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க.